அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். இடம் கேட்டிருந்தோம். இடம் கேட்டப்போ தாஜ்லார்லாம் சர்ச் பண்ணப்போ இங்கெல்லாம் இடம் பிரச்சனையா இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து அவங்கள வச்ச பிரச்சனை சொன்னால் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ கூட எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் ஜஸ்ட் கிவ் மீ பிரீத்திங் டைம் கொடுங்க, கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணி பார்க்குறோம், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இல்லை அப்படின்னா தென் நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள், அந்த டைம் நாங்களே ரெக்கார்ட் பண்ணி சொல்லுங்கள். சொல்றீங்க? ஐயோ, என் புருஷன் என் கூட இல்லையே, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன், சின்னவனுக்கு பரீட்சை வேற நடக்குதே என இந்த தாய் கதறி அழும் காட்சி கல் நெஞ்சை கூட கரைய வைத்து விடும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள மேல்பாக்கம் கிராமத்தில் சுமார் 66 குடும்பங்கள் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக குடியிருந்து வரும் நிலையில் திடீரென அவை அனைத்தும் ஆக்கிரமிப்பு வீடுகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அங்கு வாழும் மக்களின் நெஞ்சில் ஈட்டியை இறக்கியது. காப்பாற்றணும், எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை ஐயா. எங்க வீட்டை இடிச்சுறாங்க ஐயா, எங்க வீட்டை இடிச்சுறாங்க ஐயா. ஐயா ஐயா முதலமைச்சர் ஐயா, எங்களை காப்பாத்துங்க ஐயா, எங்களை கைவிட்டாரு ஐயா. இத்தனை ஆண்டுகளாக வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி என அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து வரிகளையும் முறையாக கட்டி வந்த நிலையில் எப்படி ஆக்கிரமிப்பு என கூறலாம் என மக்கள் கொதித்து போய் கேள்வி எழுப்பினர். வனத்துறைக்கு சொந்தமான காப்பு காட்டை ஆக்கிரமித்து வீடு கட்டிய தங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக ஏன் அனைத்து அரசு சலுகைகளும் வழங்கப்பட்டன என மக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். இவ்வளவு நாள் தெரியலையா, ஓட்டு உரிமை மேல் பக்கத்துல இருக்கும்போது, ஓட்டு உரிமைக்கு வரும்போது அப்ப தெரியலையா, மேல் பக்கத்துல பாரஸ்ட்ல வீடு கட்டி இருக்கிறாங்கன்னு, ஒரு கரண்ட் பில்லு கட்டும் போது தெரியலையா, சொல்லுங்க, ஒரு வீட்டு வரி கட்டும் போது தெரியலையா, அப்ப இந்த கடந்த ஆண்டே வீடுகளை இடிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போதிலும் அரசியல்வாதிகளின் தலையீட்டால் நடவடிக்கை சற்று தள்ளி போன நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பட்டாவாசி ஒருவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து மக்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பில் உள்ள வீடுகளை உடனடியாக இடித்து அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டது. இதனையடுத்து ஆக்கிரமிப்பு நிலத்தில் உள்ள மக்களுக்கு போதிய அவகாசம் வழங்காமல் போலீசாரும் வருவாய் மற்றும் வனத்துறையினரும் வீடுகளை அகற்ற மேல்பாக்கம் கிராமத்திற்கு வருகை தந்தனர். ஏதோ போருக்கு செல்வதைப் போல காவல்துறை படையே மொத்தமாக களமிறக்கப்பட்டது. இதனை முன்கூட்டியே கேள்விப்பட்ட மக்கள் தங்கள் வீட்டிலிருந்த பொருட்களை பத்திரமாக அப்புறப்படுத்தி வைத்தனர். இந்த நிலையில் போலீஸ் படையை கிராமத்திற்குள் அனுமதிக்காத வகையில் மக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி, கல்லூரி செல்லும் மாணாக்கர்கள் கையில் நோட்டு புத்தகங்களுடன் நின்றபடி வீடுகளை இடிக்க வேண்டாம் என போலீசாரிடம் கேட்டுக்கொண்டனர். ஆனாலும் போலீசார் மனமிறங்காத நிலையில் மக்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட மக்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். வரி கட்டிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி ஏன் கொடுக்குறீங்க? ஃபாரஸ்ட் தானே இது. அப்பயே ஃபாரஸ்ட் வீடு கட்டுறப்ப வராதிங்க, கட்டாதீங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. இப்ப மட்டும் ஏன் எல்லாமே பண்றீங்க? இப்ப மட்டும் ஃபாரஸ்ட் இடிச்சிடறோம்னு சொல்றீங்களா? அப்ப எங்களுக்கு ஃபாரஸ்ட் கட்டாதீங்கன்னு சொல்லல. ஏன் கொடுத்தீங்க? ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே ஏன் கொடுத்தீங்க? இது இருக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாமே வந்திருக்காங்க, நம்ம போலீஸ்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நாங்க என்ன பண்றது? இல்லாதவங்க நாங்க எங்க போறது?
எத்தனை நாங்க சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கோம். திடீர்னு சொன்னா நாங்க ஒரு வாரம் கூட டைம் தரல எங்களுக்கு. நாங்க எங்க போறது? இல்லாதவங்க நாங்க எங்க போய் சாவறது? அதே ஒரே நாள் ஏதாவது ஊத்திக்கின்னு செத்துறோம். இவங்க வந்து இடிச்சுக்கின்னு போட்டோம். சிறுக சிறுக குருவி சேர்ப்பது போல சேர்த்து வைத்த பணத்தில் கட்டிய வீட்டை மண்ணாக்க வந்துள்ள அதிகாரிகளிடம் மக்கள் கெஞ்சி அழுதனர். கணவரை இழந்த பெண்மணி ஒருவர் மகனுடன் கதறி அழுத நிலையில் பூச்சி மருந்தை குடித்து உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தார். இதனால் பதறி போன காவல்துறையினர் சம்பந்தப்பட்டவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றினர். பத்துக்கும் மேற்பட்ட JCB வாகனங்கள் வந்திருந்த நிலையில் வீடுகளை அகற்றும் பணி தொடங்கியது. ஒவ்வொரு வீட்டிற்கும் எண் குறிக்கப்பட்ட நிலையில் முதலில் சுற்றுச்சுவர்கள் அகற்றப்பட்டன. இதனிடையே நீதிமன்றத்தில் அவசரமாக முறையீடு செய்யப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக தடையாணை பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. வீடுகளை இடிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டதை அறிந்த காவல், தீயணைப்பு மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றும் நடவடிக்கையை கைவிட்டு புறப்பட்டு சென்றனர். ஆக்கிரமிப்பு நிலம் என தெரிந்தும் குடிநீர் இணைப்பு, மின்சாரம் இணைப்பு, பேருந்து வசதி, சாலை வசதி உள்ளிட்டவைகள் எப்படி வழங்கப்பட்டன? அவைகளை வழங்கிய அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை உள்ளிட்ட கேள்விகளை மக்கள் எழுப்புகின்றனர். எனக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, கரண்ட் பில் கட்டுறோம், மாசம் வருஷம் கட்டுறோம் கரண்ட் பில்லு. இதெல்லாம் எதுக்கு தராங்க? ஓட்டுக்கு மட்டும் வராங்க, ஓட்டு போடுறோம், இதெல்லாம் சேரும்ல. இப்போ திடீர்னு வந்து டைம் கொடுக்காம இப்போ வீடு அடிச்சிடறாங்க. எங்க போறது? நாங்க நிலம் எதுவுமே இல்ல, எதுவுமே கொடுக்காம ஆதாரம் கொடுக்காம எங்க போறது? நாங்க கூலி நாளோ செஞ்ச ஆளுங்க. நாங்க வந்து கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வந்து காசு வச்சுக்கலாம். நாங்க இந்த மாதிரி செய்யறோம். இப்போ திடீர்னு வந்து அடிக்கிறான்னா எங்க போறது? அதே சமயம் மாற்று இடம் கூட வழங்காமல் இப்படி அவசர கதியில் தங்களை வெளியேற்றும் அதிகாரிகள் வசதி படைத்தவர்களிடமும் இதே நடைமுறையை கையாள்வார்களா என்றும் வினவுகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் பிரபு. நான் ஒன்னும் சொல்லல. தள்ளி விடுறீங்க. அது சொல்லுங்க. இது கையெடுங்க. இந்த வீராப்பா காட்டுறீங்க, எங்கள்கிட்ட ஏங்க காட்டுறீங்க? நாங்க என்ன